அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. யாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலையில் குறித்து வருகிறேன். நான் கண்களை மூடி ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை ஆலோசிக்கிறேன். கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரை நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை எங்கள் மேல் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரங்களை ஏற்படுத்துகிறோம். நம்முடைய ஆவியான சருத்து உங்களுடைய சமூகத்தில் கொள்கிறோம். நாங்கள் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த கனப்பொழுது வரைக்கும் நீங்களை வழிநடத்தி வருகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு கர்த்தருக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். பொழுது நீங்கள் எங்களோடு பேசும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதனுடைய நடப்பதற்கு எங்களுக்கு விரட்டார் மீன்பரேசத்திற்கு நாளும் ஜெபிப்போம். எங்களுக்கு நல்லதாக ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. இன்றைய நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக யாக்கோபு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. எலியா என்பவன் எப்படி இருந்தார்? நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு என்ன செய்தார்? கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் 3.5 வருஷம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இந்த யாக்கோபு நிருபத்தை நீங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒரு மாதிரி பயம் வந்து அந்த காலத்துல என்ன நடந்ததோ, கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள், தூர உபதேசக்காரர்கள் எவ்வளவு பெருகி இருந்தாங்களோ அதே போல இந்த காலத்திலையும் பெருகி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வரும், என்ன நடக்கும், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவர் திருச்சபைக்கு எழுதுகிறார், சபையில இருக்கிற மக்களுக்கு எழுதுகிறார். இந்த யாக்கோபு யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த ஒரு சகோதரர். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு சில சகோதரர்கள் பிறக்கிறாங்க. அதுல ஒருத்தர் யாக்கோபு. இந்த யாக்கோபு அன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தப்போ அவர் கடவுளுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மரித்து உயிர் தெழுந்த பிறகு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரட்சிக்கப்பட்டு அவரும் ஒரு ஊழியக்காரராக மாறிட்டார். அப்படி ஊழியக்காரராக மாறி தன்னை குறித்து அறிமுகத்தை எழுதும் போது என்ன எழுதுவார்னா இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் எழுத மாட்டார், உண்மையாகவே கூட பிறந்தவர். இந்த 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிச்சீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்படின்னு எழுதுவார். இப்போ மோடி அவர்களோட கூட பிறந்தவர் அப்படின்னா, ஒருவேளை நான் கூட பிறந்திருக்கிறேன்னா இந்த பிரதமரோட கூட பிறந்தவர்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்துவேன். அதுதான் அவர் பெருமையா இருக்கும். ஆனால் இவர் எதை பெருமையாக எழுதுறாரு, எதை மேன்மையாக நினைச்சு எழுதுறாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரங்கிறது மேன்மையாக நினைச்சு எழுதுறாரு. அந்த அளவுக்கு ஒரு தாழ்மையோடு கூட ஆரம்பித்து ஒரு லெட்டரை முடிக்கும் போது முக்கியமானதை கடைசியில் குறிப்பிடுவாங்க. ஒரு லெட்டரை எழுதி முடிக்கும் போது முக்கியமான விஷயங்களை முடிவுரையாக எழுதுவாங்க. அப்படி இந்த யாக்கோபு எழுதின இந்த லெட்டர், இந்த நிருபத்துடைய முடிவுரையாக எதை எழுதுறாருன்னா எலியாவை பற்றி குறிப்பிடுறாரு. அப்படி எழுதுறாரு. 5ஆம் அதிகாரம் முடிவு பகுதிக்கு வரும்போது எலியா என்பவர் கடைசியா சொல்லி எழுதுறாரு, எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா அந்த பாடுகளை மட்டுமே அவர் நினைச்சிட்டு இருக்கல, அதுக்கு பதிலாக என்ன செய்தார் தெரியுமா? கருத்தாய் ஜெபம் பண்ணினா அப்படின்னு எழுதுறாரு. அவர் பாடுள்ள மனுஷன் தான், ஆனா அவர் ஜெபம் பண்ணும்போது இயற்கை அவருக்கு கட்டுப்பட்டதுன்னு எழுதுறாரு. கருத்தாய் ஜெபம் பண்ணினால் வானம் அடைக்கப்பட்டது, திரும்பவும் ஜெபம் பண்ணினால் வானம் திறக்கப்பட்டது, மழை நின்றது, மழை வந்தது. இதை கண்ட்ரோல் பண்ணது யாரு அப்படின்னா பாடுள்ள மனுஷனாகிய எலியா. அதுலயும் யாக்கோபு ரொம்ப தெளிவா எழுதுறாரு, நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்ப நம்முடைய பாடுகள் எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா சரீரத்துல பாடுகள் இருக்குது, மனசுல பாடுகள் இருக்குது, குடும்பத்துல பாடுகள் இருக்குது, செய்கிற வேலைகள் வருமானங்கள்ல பாடுகள் இருக்குது, பயணங்கள்ல பாடுகள் இருக்கிறது, நம்முடைய நினைவுகள்ல பாடுகள் இருக்கிறது, ஊழியங்கள்ல பாடுகள் இருக்கிறது, வாழ்கிற இடத்துல சுற்றுப்புறத்துல பாடுகள் இருக்கிறது. அப்போ நமக்கு வேறு வேறு விதங்கள் இருந்தது போலவே எலியாவுக்கும் அன்றைய நாட்களிலே பாடுகள் இருந்தது. இப்போ பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனைனா சமாளிச்சுட்டு போயிடலாம், திரும்ப எதிர்த்து சண்டை போட்டு போயிடலாம். அந்த நாட்டு ராஜாவே பிரச்சனைனா என்ன செய்ய முடியும்?
அதுக்கு ராணியும் சப்போர்ட்டா இருந்து இந்த எலியாவை கொன்று போடணும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? இப்ப ராஜாவும் ராணியும் எலியாவுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டு தளபதியும் ராணுவ வீரர்களும் ஆதரவா இருந்திருப்பாங்களா? நிச்சயமா அவங்களும் எதிராக தான் இருந்திருப்பாங்க. அவ எங்க போனாலும் பிரச்சனை, வாழ்ற இடத்துல பிரச்சனை, போகிற இடத்துல பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனைங்கும் போது எலியா நம்மை போல பேர் தான் பாடுள்ள மனுஷனாக இருந்தார். அந்த பாடுகளை ஜெயிப்பதற்கு அவர் செய்த ஒரே வேலை ஜெபம். சொல்லுங்க, ஜெபம். நமக்கும் பாடுகள் இருந்தால் நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன? ஜெபம். ஜெபத்துல அப்படி என்ன நடக்குது? நாம தேவனோடு பேசுகிறோம், தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த உறவு முறை சரியாக இருக்கும்போது அந்த பாடுகளுக்கு தப்பிக்கிற வழிகள் நமக்கு பிறகு. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது, தப்புவிக்கிறது, அந்த பாடுகளை தாண்டி பயணம் செய்ய உதவி செய்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எலியாவை பற்றின அறிமுகம் வருகிறத நம்ம பார்த்துக்கணும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? கீலேயாத்தின் குடிகளிலே இந்த எலியா கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் அப்படின்னா, திஸ்பி அப்படிங்கிறது ஒரு ஊர், அந்த ஊரை சார்ந்த எலியா. ஆகாப்னா யாருங்க? பக்கத்து வீடுகாரங்க கிடையாது. ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஆகாப் வந்து அந்த நாட்டுடைய ராஜா. ஆகாபை நோக்கி ராஜாவே நேரம் போய் சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே என்னாகதான் பனியும் மழையும் பெய்யாது. இஸ்ரவேல் ஜனங்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது மழை மட்டும் இல்லை, அந்த ஊர்ல பனியையும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா மழையால் விளையக்கூடிய பயிர்கள் உண்டு, அதே போல பெய்கிற பனியால் விளையக்கூடிய பயிர்கள் உண்டு. அப்ப சில வேளைகளிலே இஸ்ரவேல் தேசத்துல மழை ஏமாற்றும் போது, மழை பெய்து போகும்போது பனி அவங்கள காப்பாது. எப்படிங்க? பெய்கிற பனி, இந்த தூங்கி எந்திரிக்கும் போது பனி பெய்யும் பார்த்தீங்க, பனி பெஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த பனியில் இருக்கிற ஈரப்பதத்திலே சில பயிர்கள் முளைச்சு அதுவே போதுமானதா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்த போது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் ஒரு வாக்கு கொடுத்தார். எப்படி இருப்பேன்? பனியை போல இருப்பேன். அப்படின்னா மழை உங்களை சில சமயம் ஏமாற்றக்கூடும், ஆனா பனி ஏமாற்றாது. எப்பொழுதுமே மழை பெய்யுது, பனி பெய்யும். ஏன்னா மலை கிராமமா இருக்கிறதுனால, மலைகள் சூழ்ந்திருக்கிற கிராமங்களா இருக்கிறதுனால இஸ்ரவேலில் எப்பொழுதுமே பனி பெய்யும். அதனால பனி உங்களை ஏமாற்றாதது போல நான் உங்களுக்கு பனியை போல இருப்பேன். பெரிய மழை பெய்து போனாலும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் அளவுக்கு பனியை போல நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்ப இஸ்ரவேலும் பனியும் பிடிக்க முடியாததா இருந்துச்சு. ஆனா இங்க எலியா சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி. அப்படின்னா என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? யாக்கோபு நிருபத்துல வாசிச்சது போல கருத்தாய் ஜெபம் பண்ணியிருக்கிறார். எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு? இங்க மழை பெய்யக்கூடாது, நீங்க பஞ்சத்தை கொடுங்க, அப்பதான் உங்க வார்த்தைகளை கேட்பாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாரு? ஜெபம் பண்ணியிருக்கிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு என்ன செஞ்சாரா? கருத்தாய் ஜெபம் பண்ணி. அப்ப கருத்தாய் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்து ராஜா கிட்ட எதிர்த்து பேசுறாரு. என் வாக்கின் படியே என்று. எப்படி சொல்றாங்க? என் வாக்கின் படியே என்று இந்த வருஷங்களிலே நான் சொல்ற வரைக்கும் பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இதுதான் எலியாவை பத்தி அறிமுகம். எந்த ஊர்ல எப்படி வளர்ந்தாரு, என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் இல்லாம திடீர்னு இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல டக்குன்னு வருவாரு, வந்து சொல்லுவாரு மழை பெய்யாது. அப்போ ரகசியமா அவருடைய வாழ்க்கை தேவனோடு கூட இணைந்திருந்தது. அதை எலியாவே சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தருக்கு முன்பாக நின்று என்ன செஞ்சிருக்காரு? ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, தேவனோடு கூட உறவாடி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட மனிதனாக எலியா இருக்கும். எலியா அப்படிங்கிற பெயரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தரே தேவன் அப்படின்னு. என்ன அர்த்தங்க? கர்த்தரே தேவன், காட் இஸ் காட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கடவுள் கடவுள் தான். எலியா அப்படிங்கிறத ஏல் அப்படின்னு எப்படி சொல்லுங்க? ஏல் யா அப்படின்னு சொல்லுங்க. எலியாங்கிற வார்த்தை அதுதான் பிரிக்கணும். ஏல் யா. ஏல் அப்படிங்கிறது என்ன? சாமுவேல் அப்படின்னா 7 முடியுதா? இஸ்ரவேல் அப்படின்னா 7 முடியுதா?
அந்த 7 அப்படிங்கிறது கடவுளை குறிக்கும். கர்த்தர் அப்படிங்கிறது குறிக்கும். யா அப்படின்னு எழுதுறீங்களா? யாவேயுடைய சுருக்கம் யா. அப்ப 7னா கர்த்தர், யானா கடவுள், தேவன். கர்த்தரே தேவன் அப்படிங்கிறதா எலியா அப்படிங்கிற பெயருடைய அர்த்தம். அப்ப எலியாவுடைய பெயரே எப்படிப்பட்டதுன்னா, காட் இஸ் காட், கடவுள் கடவுளாகவே இருப்பார், அவர் மாறாதவர் அப்படிங்கிற பொருள் எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள, அந்த பெயருக்குள்ள இருக்கிறது. எப்படி எலியாவுக்கு அந்த பெயரை வச்சாங்கன்னு சொல்லி தெரியாது. எலியாவுடைய பெயர் வந்து பைபிள்லயே ஒரு பெஸ்டான பெயர். கடவுள் கடவுள் தாயா, அவர்ல மாற்றமே இல்லை. நீங்க ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் பார்க்கிற கடவுளுடைய தன்மைகள் ஒருபோதும் மாறாது. அவர் பரிசுத்தர் அப்படின்னா அந்த பரிசுத்தத்துல மாறவே மாட்டார். அவர் அன்புள்ளவர் அப்படின்னா அந்த அன்புல மாறவே மாட்டார். அவர் கண்டிப்புள்ளவர் அப்படின்னா அந்த கண்டிப்புல மாறவே மாட்டார். அவர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னா அந்த இரக்கத்துல மாறவே மாட்டார். அவர் உருக்கம் உள்ளவர் அப்படின்னா அந்த உருக்கத்துல மாறவே மாட்டார். காட் இஸ் காட், ஏல் யா, அதான் அவருடைய பெயர். அவன் அந்த பெயருக்கு தகுந்தார் போலவே நடக்கிறார். நான் ஆராதிக்கிற கடவுள் ஒருபோதும் மாறாதவர். நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், அவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, அது ஒருபோதும் தவறாது. அவர் சொல்லி இருக்கிறாரு மழை பெய்யாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, பனி பெய்யாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அப்படியே நடக்கும். நான் திரும்ப போய் தேவ சமூகத்துல போய் இந்த ஜெபம் பண்ணாதான் அந்த சிச்சுவேஷன் மாறும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லிட்டாரு. அதனால ராஜாவானாலும் சரி, நான் வந்து சத்தியத்தை சத்தியமா சொல்லுவேன், தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்லுவேன், அதை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். இதுதான் அந்த எலியா அப்படிங்கிற தேவனுக்கு முன்பாக இருக்கிற பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு தீர்க்கதரிசியினுடைய அறிமுகம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசியோடு கூட கர்த்தர் என்ன செஞ்சாரு? 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆமா, இப்ப பாருங்க, நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் வாசிச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா சந்தோஷப்பட வேண்டிய வசனம் இந்த 2வது வசனம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த விஷயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாக வேண்டும், அதுதான் முக்கியம். இப்ப எலியா சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் அப்படின்னு சொல்றாரா? அதுக்கு என்ன அடையாளம்? கர்த்தர் எலியாவோடு கூட பேச வேண்டும். நான் ஒரு ஆவிக்குரியவன் என்றால் அதுக்கு என்ன அடையாளம்? கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும். நாம தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அதுக்கு முக்கிய அடையாளம் என்ன அப்படின்னா, கடவுள் நம்மோடு கூட பேச வேண்டும். பேசுறாரா? நம்ம கேள்வி கேட்டு, ஆண்டவர் என் கூட பேசுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுல எடுத்து பார்க்கலாம். ஆமா பேசுறாருன்னு சொல்ல முடியுமா? அதை நான் நிச்சயமா சொல்ல முடியும். அது என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வினுடைய அனுபவம். ஆண்டவர் என் கூட பேசுறாரா? ஆமா நிச்சயமாக பேசுகிறார். ஆனா நாம் என்ன செய்யணும்? அவர் பேசும்போது அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவரே அப்படியா இப்படியா, அது இல்லையே இது இல்லையே, எந்த ஒரு காரணத்தை சொல்லியிருக்க கூடாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானதுன்றது மாதிரியே தான் இந்த 17ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி இருந்த எலியாவுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்க வேண்டும். அவர் சொல்லி இருக்க வேண்டும், நீ ஆகாப் ராஜா கிட்ட போய் இதை சொல்லு, மழை பெய்யாது சொல்லு. அப்ப எலியா எவ்வளவு காரணங்களை அடுக்கி இருக்கலாம். நான் போய் ராஜாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு எனக்கு தெம்பில் ஆண்டவரே, ராஜாவை பார்த்து பேச சொல்றீங்க, அப்பவே எனக்கு கொண்டு தள்ளிட்டாங்க, நான் என்ன செய்யறது? எலியா சொல்லிருக்கலாமா? காரணங்கள் அடிக்கலாமா? அந்த மாதிரி எலியா சொல்லாம ஆண்டவர் சொல்லிட்டாரா, நான் போய் ராஜாவா இருந்தாலும் சொல்லுவேன் சொல்லிட்டு வந்துட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாக வேண்டும். எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படி அடிக்கடி உண்டாகி கொண்டிருந்தது. 3-4 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். போதும். இங்க பாருங்க, எலியா எப்பேற்பட்ட நபராக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை போஷிக்க ரொம்ப கவனமா இருக்கிறவர். தம்முடைய பிள்ளைகளை அவங்களுக்கு சாப்பாடு தேவையானது கொடுக்கறதுக்கு ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறவர். ஆனா அந்த பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்னா, தான் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். ராஜாட போய் எதிர்த்து பேசுறாரு. இந்த எலியாவுக்கு தேவன் நினைச்சிருந்தா அந்த ஆகாப் ராஜாவுடைய அரண்மனையிலேயே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து, என்ன பண்ணிருக்கலாம்? நீ போய் சொல்லு,
அதே மாதிரி ஆகாப் கிட்ட சொல்லு, கிச்சன்ல சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு எனக்கு கொண்டு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையிலேயே சாப்பாடு தயார் செஞ்சு எலியாவுக்கு கொடுக்கறதுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், திட்டம் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த எலியாவை நடத்தும்படி தேவன் தேர்ந்தெடுத்த விதம் தான் வித்தியாசமானது. அப்ப எலியாவை கர்த்தர் நடத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியல, அவர் ஒருபோதும் பட்டினியா இருந்தது கிடையாது. எப்படி கிடையாது? ஒருபோதும் பட்டினியா இருந்தது கிடையாது. தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கிருபை செய்வாரானால் அந்த ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கும் அப்படின்னா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கும் அப்படின்னா, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது அவ்வளவு நிச்சயம், அவ்வளவு நிச்சயம். அது காகமே ஆனாலும் சரி, யோர்தானே ஆனாலும் சரி, அந்த எலியாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் அது உயரும். அந்த அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். இந்த எலியாவுடைய கீழ்ப்படுதல் எவ்வளவு பெருசு பாருங்க. நீங்க ஒரு ஊழியக்காரர் திருப்பூருக்கு வராரு, ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அப்படின்னா டிமாண்ட் வச்சுட்டு வருவாங்க. அதனால பல விஷயங்களை பார்த்துட்டு இதை சொல்றோம். அன்றைய நான் ஒரு 14-15 வயசு இருக்கும் போதே ஒரு ஊழியக்காரனை கூட்டங்களுக்கு அழைச்சா, நான் போயிட்டு இருந்த சபை ஊழியர் கூப்பிட்டா டிமாண்ட் வைப்பாங்க, 50,000 ரூபாய் நாளைக்கு கொடுப்பாங்க. இந்த லாட்ஜ் தான் திருப்பூர்லயே எது பெஸ்ட் லாட்ஜ்னு அவங்க அங்கிருந்து செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணிட்டு இந்த லாட்ஜ்ல தான் ரூம் போடணும், குடிக்கிறதுக்கு லாட்ஜில் கொடுக்குற தண்ணி இல்லை, அப்பவே பிஸ்லரி வாட்டர் தான் ஃபேமஸ், பிஸ்லரி வாட்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் டிமாண்ட் எழுதி கொடுப்போம். அதே மாதிரி ஆடியோ சிஸ்டம், மைக் சிஸ்டம் இப்படி எல்லாம் இருக்கணும்னு டிமாண்ட் வச்சு தான் வருவாங்க. இவங்க எல்லாம் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற மனிதர்கள். ஆனா எலியாவுக்கு எந்த டிமாண்டும் கிடையாது. நீ யோர்தானுக்கு எதிராக இருக்கிற அந்த கேரியில ஆற்றங்கரையில போய் ஒளிஞ்சுக்கோ, ஆத்து தண்ணியை குடிச்சுக்கோ, காகம் கொண்டு வந்து கொடுக்கும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னா சரி ஆண்டவரேங்கிறத தவிர வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. பெரிய எலியா தான். அதற்கு அடுத்து எங்க ஆண்டவர் குடிக்க போறாருன்னா சாரிபாத் விதவையின் வீட்டு குடிக்க போறாரு. அப்ப எலியாவை போஷிக்க கர்த்தர் தெரிந்து கொண்ட விஷயம் எல்லாம் பாருங்க. வற்றி போகும் அளவுக்கு இருக்கிற கேரித்தாறு, அசுத்தங்களை உண்கிற காகங்கள், சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிற விதவையின் வீடு, இப்படிதான் ஆண்டவர் குடிக்க போறாரு. எலியா நான் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தோம், வல்லமையுள்ள ஊழியக்காரனாக இருந்தோம், கர்த்தர் தன்னை நடத்தின விதங்களுக்கு தன்னை விட்டு கொடுத்தவர்களை மட்டும் மறந்துருந்தார். அதுதான் பாடுகள். ஆண்டவரே என்ன போஷிக்கிறதுக்கு இந்த காகத்தையா தேர்ந்தெடுத்தீங்க, ஆண்டவரே நான் தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த வட்டி போகிற அளவுக்கு களங்களா இருக்கிற ஆத்து தண்ணியா கொடுக்குறீங்க, நான் சாப்பிடுறதுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படிலாம் அவர் கேள்வி கேட்கவே இல்லை. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன், ஆனா ஜெபிக்கிற மனிதனா இருந்தார். நாமும் பாடுள்ள மனிதர்களா இருக்கிறோம், பாடுகளின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு மறந்து விடுகிறோம். எலியா செய்த காரியங்கள் எல்லாம் பைபிள்ல பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு திடீர்னு ஒரு சூறாவளி அடிச்சு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி சூறாவளி போல இருந்ததாலேயே என்னவோ தான் எலியாவை கர்த்தர் சுழல் காற்றுல பரலோகத்தில் எடுத்துக்கணும். அடுத்த சீன் பார்த்தா அப்படியே கர்மேல் பர்வதத்துல போய் நிற்பாங்க. 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. எலியா கர்ஜிப்பார். அவர் சாப்பிட்ட சாப்பாடு என்ன தெரியுங்களா? அப்பவும் கொஞ்சம் இறைச்சி, 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு போகல, அவர் பிஸ்லரி வாட்டர் குடிச்சிட்டு போகல, அவர் கலங்கி வற்றி போற அளவுக்கு இருக்கிற ஆத்த போய் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சேரும் சகதியுமா இருக்கும். எப்படி இருக்கும்? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்க. எப்படி இருக்கும்? நொய்யலாத்துக்கு வேணா நீங்க போய் பாருங்க. ஆறு வற்றி போகிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற சேரும் மேல கொஞ்சோண்டு தண்ணி ஓடிட்டு இருந்தது அப்படின்னா சேரு சகதியுமா கலங்கி சாக்கடை தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஒருவேளை கேரித்தார் சுத்தமா இருந்தா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த காலத்துல இந்த அளவுக்கு அசுத்தம் பண்ணி நிச்சயமா இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி இருந்தாலும் கலங்களாதான் நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா அந்த தண்ணி தான் அவர் குடிச்சிருக்காரு. காகங்கள் கொண்டு வந்து ஒரு 4 பிளேட் போட்டிருக்குமா, அப்போ உங்க இறைச்சி 4 பிளேட் போட்டிருக்குமா, அதோட வாயில் எவ்வளவு கம்மிட்டு வந்து, அதோடைய சக்திக்கு எவ்வளவு வெயிட்ட தூக்க முடியுமோ அவ்வளவுதான் தூக்கிட்டு வந்திருக்கும். நாம வீட்டுல சட்டி நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டு போட்டு 10 இன்னும் ஒரு பிளேட் கூட போட்டு சாப்பிடுறதுக்கு இருக்கும்.
அங்கே காகங்கள் போட்டுட்டு எலியா சாப்பிட முடிக்கிற வரைக்கும் கை கட்டி பார்த்துட்டு இருக்குமா, போட்டது பாட்டு போயிருக்கும். எலியா முழு வயிறு சாப்பிட்டாரா அரைகுறையா சாப்பிட்டாரா தெரியாது, பட் சாப்பிட்டாரு. இன்னும் கொஞ்சம் அப்பா வேணும்னு எதிர்பார்த்துருந்தா அப்புறம் கொடுக்கறதுக்கு காகம் வந்திருக்குமான்னு தெரியாது. அப்போ இருக்கிறத சாப்பிட்டு கிடைக்கிற தண்ணியை குடிச்சிட்டு தேவ சித்தத்தை செய்து வாழ்ந்தது பேர் தான் பாடுகளுக்கு நடுவேயும் பரலோக சித்தத்தை செய்கிற வேலை. நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இல்லை. படுத்து தூங்குற ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறாரு, செய்யறதுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, கொஞ்சம் வருமானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ட்ரெஸ் அழுக்காயிடுச்சா தூக்கி போட்டு அடுத்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறாரு, உறவுகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சூழ்நிலைகளை கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் பாடுகள் உண்டு. ஆனா இவ்வளவு சூழ்நிலைகளை நம்ம பெற்றிருந்தும் கூட பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில முறுமுறுப்பு வந்திருக்குல்ல. பல வேலைகள்ல ஆண்டவரே என்ன இது நான் செஞ்சுட்டு இருக்கிற, நான் போட்டிருக்கிற பிளான் எல்லாம் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்கிற யோசனை வந்ததுல. ஆனாலும் தேவ சித்தத்தை செய்து வாழ வேண்டும் என்றுதான் இந்த எலியா போன்ற பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தர் பயன்படுத்தினதை எழுதி வச்சிருக்கிறாரு. அதை திரும்பவும் யாக்கோபு நிருபத்துல சபை மக்களுக்கு திரும்ப லெட்டரா எழுதி ஞாபகப்படுத்துகிறார். அடுத்து வாசிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 18:24 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார். ஆமா கரெக்ட் தான் அப்படின்னா எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் என்ன பண்ண போறேன், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். இது என்னவோ அந்த நேரத்துல வந்த விஷயம் கிடையாது, அதுதான் அவருடைய எவ்ரிடே லைஃப். அவர்தான், இதுதான் அவருடைய பிராக்டிக்கல் லைஃப். எப்பவும் கர்த்தரை கூப்பிடுவார், கர்த்தர் பதில் கொடுப்பார். எப்பவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பார், கர்த்தர் பதில் கொடுப்பார். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்வின் அழகு. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இந்த பிராக்டிக்கல் லைஃப் அப்படியே இருக்கிறதுனால தான் தைரியமா சொல்ல முடியுது, நீங்க உங்க கடவுளை கூப்பிடுங்கப்பா, நான் என்ன பண்ண போறேன், ஏன் கடவுளை கூப்பிடுறேன், அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை அப்படியே நடந்தது. பலிபீடத்தின் மேல பலியை ஏற்றி வைத்த பிறகு, தண்ணீர் ஊற்றின பிறகு வானத்திலிருந்து அக்னி புறப்பட்டது. கர்த்தாவே கேட்டருளும்னு ஜெபம் பண்ணும் பொழுது அக்னி புறப்பட்டு வந்து பலியை பட்சித்தது, தண்ணீரை நக்கி போட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். எலியா கூப்பிட்டா அக்னியினால கூட கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். எலியா ஜெபித்தா காகங்கள் மூலமாகவாவது கர்த்தர் போஷிக்கிறார். எலியா ஜெபித்தால் கேரித்தாராவது தண்ணீர் கொடுக்கிறது. எலியா ஜெபித்தால் விதவையின் மூலமாகவாவது கர்த்தர் போஷிக்கிறார். எலியா ஜெபித்தால் அக்னியின் மூலமாவது கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். அப்ப எலியாவோடு கூட இருந்த கர்த்தர் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தாரோ அதே போல கர்த்தரோடு கூட இருந்த எலியாவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல உண்மையா இருந்தார். நிறைய பேர் அதுலதான் தவறு இருக்கும். நிறைய பேர் போதிக்கிறோம், நிறைய விஷயங்களை பிரசங்கம் பண்ணுகிறோம், ஆனா தனி வாழ்க்கைன்னு வரும்போது அதுல நிறைய பேர் தவறி போய் விடுகிறோம். அப்படி இல்லாம இந்த ரெண்டுமே சரியா நடந்தது அப்படின்னா, எப்படி எலியாவின் தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலாவது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலாவது வருகிற தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் நமக்கு மேலான உயர்வுகளை கொண்டு வருவார். ஒரே விஷயம், எலியாவின் தேவன் உண்மை உள்ளவர், ஆனா தேவனுடைய எலியாக்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நானும் பாடுள்ளவர்கள் தான், எலியாவும் பாடுள்ளவர் தான். ஆனா எலியா செய்ததை நீங்கள் நானும் செய்ய மறந்துட்டு இருக்கிறோம். என்ன பாடுகள் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்படின்னு நாம கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஆண்டவரே அப்படி அல்ல, ஆண்டவரே இந்த வேளையிலும் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் அப்படிதான் கேட்டு கற்றுக்கொள்ளணும். என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு. இந்த எலியாவும் ஒரு நாள் அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போறார். வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 4:5 வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19:4-5. தான் சாக வேண்டும் என்று கோரி, அந்த கோரி என்ன தெரியுங்களா, விண்ணப்பித்து அப்படின்னு ரெக்வெஸ்ட் செய்து அப்படின்னு அர்த்தம். எதற்கு ரெக்வெஸ்ட் பண்றாரு, நான்
தான் சாக வேண்டும் என்று ரெக்வஸ்ட் பண்றாரு. யாரு கிட்டீங்க? ஆண்டவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு. ஆண்டவர் எந்த மனிதனையும் சீக்கிரம் சாகட்டும் சொல்லி இந்த பூமிக்கு அனுப்புறது இல்லை. அவருடைய சித்தத்தை செய்து முடிச்சுட்டு அப்புறம் தன்னுடைய பிரசனத்துக்கு வரட்டும்னு சொல்லி தான் ஆண்டவர் எல்லாருக்குமே பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? இப்போ பாடுகள் போது ஆண்டவரே அது சீக்கிரம் செத்து போயிட்டா பரவாயில்ல தோணும். எனக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் சீக்கிரம் சாகணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவர் ரொம்ப நாள் உயிரோட வச்சு பார்ப்பாரு. அதனால அந்த வார்த்தையில நம்ம சொல்லிடக்கூடாது. சீக்கிரமா கிளம்பணும்னு ஆசை இருந்ததுன்னா நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். வாய் விட்டு என்ன சொல்லக்கூடாது, சீக்கிரம் செத்து போயிடலாம் போல இருக்குன்னு சொல்லவே கூடாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அவங்களதான் இந்த பூமியில அதிக நாள் வாழ வச்சு பார்ப்பாரு. சரி, ஓகே. இப்போ எலியா அந்த 450 பாகாலி தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டு போட்டு அந்த கர்மேல் மலையிலேயே உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு தெரியுங்களா? தன்னுடைய தலை முழங்காலில் படும் அளவுக்கு குனிந்து, அந்த 17ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் வாசிச்சீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். தன் தலை எப்படின்னா முழங்காலில் படும் அளவுக்கு குனிந்து, அப்படின்னா அந்த அளவுக்கு தாழ்மை. அப்ப அவர் முழங்கால் போட்டு மடக்கி உட்கார்ந்து தன் தலை என்ன பண்றாரு தெரியுமா? முழங்கால பண்ற அளவுக்கு குனிகிறார். நின்றுட்டு பண்ண முடியாது அந்த விஷயத்த. நின்றுகிட்டு நம்முடைய தலை என்ன பண்ண முடியாது, முழங்கால வைக்க முடியாது. ஆனா முழங்கால் படியிட்டு அமர்ந்து என்ன செய்ய முடியும்? நம்முடைய தலை முழங்கால் வரைக்கும் குனிந்து ஜெபிக்க முடியும். அப்படி குனிந்து தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ போய் சமுத்திர முகாந்திரமாய் பாரு, மேகங்கள் வருதான்னு பாரு. அப்படின்னா இல்ல வரல அப்படின்னு. நீ இன்னும் 7 தடவை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ சொல்றான், ஒரு உள்ளங்கை அளவுக்கு என்ன பண்ணுது, மேகம் தோன்றுகிறது. அப்போ ராஜாவை பார்த்து சொல்றான், சீக்கிரம் என்ன பண்ணு, ரதத்தை கூட்டிட்டு போயிரு, பெருமழை இறைச்சல் கேட்கிறது. உள்ளங்கை மேகம் அளவுக்கு, உள்ளங்கைனா இந்த அளவுக்கு தான், இந்த அளவுக்கு மேகம் சின்னதா இருக்கும். அது வரைக்கும் மேகம் கூட இல்லை. ஜெபித்த பிறகு, கருத்தாய் ஜெபித்த பிறகு சின்ன மேகம் அந்த கடலின் பின்னால இருந்து அப்படியே தோன்றி வருகிறத இந்த வேலைக்காரன் சொன்ன போது கர்த்தர் அதற்கு பின்னால வருகிற மழையின் இறைச்சலை யாருக்கு முன்னாலே காமிச்சிட்டாரு? எலியாவுக்கு காமிச்சிட்டாரு. அப்ப எலியா சொல்றாரு, ஏய் நீ சீக்கிரமா ரதத்தை கூட்டிட்டு கிளம்பிடு, பெருமழையின் இறைச்சல் எனக்கு கேட்கிறது. ஆண்டவர் அப்படிதாங்க, பின்னால நடக்கிறத முன்னாடியே யார் வெளிப்படுத்துறாரோ அவங்க தான் தீர்க்கதரிசிகள். சில தீர்க்கதரிசிகளை டிவியில பார்த்தோம்னா முன்னால நடந்தத இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது குறி சொல்லுகிறாங்க. உங்க வீட்டுல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, உங்க பிரதர் செத்து போயிட்டாரு, இதுக்கு பேரு குறி சொல்லுகிறாரு. உனக்கு ஒரு விபத்து நடக்க போகுது, நீ தப்பிச்சுக்கோ, இதுக்கு பேரு தீர்க்க தரிசனம். அப்ப நடக்க போவதை சொல்லுவது தீர்க்க தரிசனம் ஆகி, முன்னால நடந்ததை சொல்றதுக்கு பேரு குறி சொல்லுகிறார். சரிங்களா? இன்னைக்கு ஊழியர்கள் தங்களை தீர்க்க தரிசிகள் என்று சொல்லிக் கொண்டு குறி சொல்லுகிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, அதை விட்டுருங்க. இந்த தீர்க்க தரிசி இருக்கிறாரே எலியா, பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது ஓ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஆகாப் ரதத்துல ஏறி போறதுக்கு முன்னால இவரு படபடன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஓடியே போனான். அப்ப ரதத்துல போகிற மனிதனுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தை விட தேவ ஆவியினாலே ஓடுகிற மனிதனுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஆகாப் சாப்பிட்டது அரண்மனை சாப்பாடு, ஆனா எலியா சாப்பிட்டது தேவன் கொடுத்த சாப்பாடு. அது தாகமே கொடுத்தாலும் சரி, கேரி தாகம் கொடுத்த தண்ணீரா இருந்தாலும் சரி, அந்த அரண்மனை சாப்பாட்டுடைய ஸ்ட்ரென்த்தை விட நீங்களும் நானும் குடிக்கிற கூடும் கஞ்சியும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டது, நம்ம பலப்படுது. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டு கூடு கஞ்சியே நம்ம கொடுக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. நாம சாப்பிடுற கொஞ்சம் சாப்பாடு, தேவ கிருபையோடு சாப்பிடுகிற கொஞ்சம் சாப்பாடு போதும், அதை நம்ம வழிநடத்துறதுக்கு போதுமானது அப்படிங்கிறது தான் விஷயம். இப்படிப்பட்ட எலியாவுக்கு அடுத்த நாள் அந்த யேசபேல் ராணி என்ன சொல்ல தெரியுமா, நீ என் தீர்க்கதரிசிகள் கொன்னீல, நானும் உன்னை கொல்ல போறேன், ஒரு ரத்தத்தை நாய்கள் நக்கிற அளவுக்கு பண்றா இல்லையான்னு பாருன்னு சவால் விடுறாங்க. அந்த வார்த்தை எலியாவுக்கு வந்து சொல்லப்படுகிறது. இப்பதான் எலியா என்ன பண்றா தெரியுமா, அது என்னடா நம்ம ஒண்ணு பண்ணிட்டோம்னா பிரச்சனை அதோட முடிஞ்சுட்டா பரவாயில்ல, திரும்ப திரும்ப கன்னியூ ஆச்சுன்னா என்ன செய்யறது, செத்து போயிடலாம். நான் தேவனுக்காக இவ்வளவு வல்லமையா செயல்பட்டு என்ன செய்யறது, செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல ஒரு சூறை செடியின் கீழ் ஒரு நாள் பிரயாணம் போய்
ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, வாசிங்க. சூரியச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இல்ல, உட்கார்ந்து 4வது வசனம். நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். சரி, எதுக்கு போஜனம் பண்ண சொல்றாரு? நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகம் இருக்குப்பா, நீ என்ன பண்ணு, எழுந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ண, அந்த வேலையை பாரு அப்படிங்கிறாரு. ஆனா எளிய 5வது வசனத்துல என்ன பண்றாரு? 19:5 வாசிங்க. சரி, 6வது வசனத்தை வாசிங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தரையில் கட்டப்பட்ட அடையும் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். முதல்ல பார்த்தா காகம் கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது, அப்பம் கொடுத்தது, இறைச்சி கொடுத்தது, கேலி தாத்துல தண்ணி கிடைச்சது. இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? நேரம் வேற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்துக்கு வந்துட்டாரு. அந்த வனாந்திரத்துல ஆறும் கிடையாது, பெரிய பெரிய மரமும் கிடையாது, சாப்பிடுறதுக்கு கனிகளும் கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணியும் கிடையாது, பாலைவனம் போன்ற இடம். அங்க வந்து ஒரு சூறை செடிங்கிறது ப்ரூம் ஸ்டிக் அப்படிம்பாங்க. நம்ம வீடு கூட்டுற மாறு இருக்கு பாத்தீங்களா, அந்த குச்சிகள் தயாரிக்கிற ஒரு செடி தான் சூறை செடி. அந்த சூறை செடி வனாந்திரத்துல, பாலைவனத்துல எப்படி இந்த கரளி செடி எல்லாம் முளைக்குமோ, எப்படி அந்த சப்பாத்தி களி செடி எல்லாம் முளைக்குமோ, அது மாதிரியான ஒரு செடி. அதுக்கு கீழே வந்து உட்கார்ந்துட்டு படுத்துக்கிட்டாரு. அங்க ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி, எலியா அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் போது அங்க காகமும் வராது, ஒண்ணும் வராது. அங்க கர்த்தரே என்ன பண்ணிக்கிறார் தெரியுங்களா? பாருங்க, ஒரு இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும். அங்க எங்க பாத்திரம் வந்துச்சு, அங்க எங்க தலையில் சுடப்பட்ட அடை வந்தது அப்படின்னா, அதுதான் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய, தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை நடத்துகிற விதம். நம் கடவுளுக்கு உண்மையா நடக்கும்போது ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் இது எப்படியாகும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். எப்படி நம்ம வாழ்க்கை ஓடும், எப்படி நம்ம குடும்பம் நடத்தும், எப்படி நம்ம திட்டங்கள் எல்லாம் சரியாகும், எப்படி எதிர்காலம் நிறைவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கும். ஆனா அந்த காலகட்டங்களை தாண்டி நம்ம நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, இதெல்லாம் என் வாழ்க்கையில எப்படி ஆச்சு, ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். எலியா கூட ஒரு நாள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா, இந்த சூரச்செடியின் கீழ் நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், அப்ப எப்படி எனக்கு சுடப்பட்ட தணலில் சுடப்பட்ட அடை கிடைச்சது, எப்படி பாத்திரத்துல தண்ணீர் கிடைச்சது அப்படின்னு யோசிச்சா அதுக்கு விட கிடைக்காது. கடவுளே அந்த காரியங்களை செஞ்சிருப்பாரு. அது போலதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அது எப்படி நடந்தது நமக்கு தெரியாது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவார் என்று தேவதூதனால் அறிவிக்கப்பட்ட போது, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் அப்படிங்கறத மரியாளுடைய கேள்வி இருந்துச்சு. ஆனா அது ஆன போது மரியாளால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இது எப்படி ஆகும்? How it is possible? Everything is possible with God. இதுதான் பைபிள் நமக்கு கற்றுத் தருகிறது. தேவனாலே எல்லாம் கூடும், அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த எலியா எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? சாப்பிட்டு போட்டு தண்ணியை குடிச்சிட்டு எந்திரிச்சு போறதுக்கு மேல மறுபடியும் படுத்துவீங்க. ஏன்னா அவருடைய மனசுல இருந்த சோர்வு இன்னும் போகவே இல்லை. அந்த சோர்வு போவதற்கு எலியா இடம் கொடுக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? 7:8 வாசிங்க. தூதன், கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய போஜனத்தின் பலத்தினால் எத்தனை நாள் நடக்கிறாரு? 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து. ஏற்கனவே ஆகாப் மேட்டர் முடிஞ்ச பிறகு எத்தனை நாள் நடந்தார் தெரியுங்களா? ஒரு நாள் நடந்தார். ஒரு நாள் பிரயாணம் தூரம். ஒரு நாள்ல எவ்வளவு நடக்க முடியுமோ, ஒரு 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ என்ன பண்ணிருக்காரு, போயிருக்காரு.
போய் சூறை செடிக்குள்ள படுத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னால் என்ன சாப்பிட்டாருன்னு சொல்லி தெரியல. ஆனா தேவன் அவரை பலப்படுத்தின போது, போஜனம் கொடுத்த போது 40 நாள் நடந்திருக்கு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடக்கலாம் அப்படின்னா இந்த 40 நாள் எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருக்காரு தெரியுங்களா? கணக்கு சொல்லுங்க. 400 கிலோமீட்டர் மினிமம் நடந்து போய் ஒரே என்னும் பர்வதம் வரைக்கும் போயிட்டாரு. ஒரே பர்வதத்துக்கு போய் என்ன பண்ணாரு அப்படின்னா 9வது வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணாரா? அப்ப ஆண்டவர் எலியாவை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. காகம் கொடுத்து, கேரித்தாறு தண்ணீர் கொடுத்து, விதவையின் வீட்டுல தங்கி சாப்பிட்டு பலப்படுத்திக்கிட்டே வராரு. ஆனா எலியா வெளிப்புற கிரியைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஆனா உள்ள சோர்ந்து போயிட்டாரு. வெளிய கிரியைகள் ரொம்ப அதிகமா இருக்கு, கடவுளுக்கும் கீழ்படுகிறாரு. ஆனா உட்கார்ந்து படுக்கும் போது, உட்காரும் போது தன்னை குறித்து சிந்தித்து, தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து யோசித்து ரொம்ப கலங்கி போயிட்டார். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா? ரொம்ப நல்லவரா எலியாவை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய ஒரு நல்ல தன்மை. நம்முடைய பிள்ளைகளை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டா நடத்திக்கிட்டே இருப்பார். பலப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியாக பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். விஷயங்களை சந்திக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா எப்படியாக சந்திச்சுக்கிட்டே இருப்பார். ஆனா எலியா சோர்ந்து போக திரும்ப என்ன பண்றாரு தெரியுமா? 40 நாள் 400 கிலோமீட்டர் நடக்கிறார். அப்போ எலியா யோசிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் தான் என்னால நடக்க முடியுது, ஆனா கர்த்தர் என்னை யோசித்த போது நான் எவ்வளவு நாள் நடந்துக்கிறேன்? 40 நாள் நடந்திருக்கேன். அப்ப ஆண்டவர் எதுக்கோ பலப்படுத்துறாரு அப்படின்னா ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க 9வது வசனத்துல வாசிக்கிறோம். கெபிக்குள் போய் தங்கினான், இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. அப்ப ஆரம்பத்துல எலியாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது அப்படின்னு. இப்போ சோர்ந்து போய் கெபிக்குள்ள போய் தங்கும் போதும் என்ன நடக்குது தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம சோர்ந்து போகும்போது எல்லாம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம உற்சாகமா இருக்கும் போது எல்லாமும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது எல்லாமும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம பாடல்களை பாடும் போதும் கூட பாடல்கள் வழியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நாம் பாடுள்ள மனுஷர்கள், நாம் பாடுள்ள மனுஷர்கள், கஷ்டப்படுற மனுஷர்கள் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் எதை அந்த மனுஷனுக்கு கொடுத்தா அவன் நலன் அடைவானோ அதை ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்றாரு தெரியுமா? கொடுக்கிறார். அற்புதமாகவோ அதிசயமாகவோ சில மனிதர்கள் மூலமாகவோ சில உறவுகள் மூலமாகவோ ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் கொடுக்கிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம் தேவைகளை சந்திக்கிறார், மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் நம்மை கொண்டு ஏதோ சில காரியங்களை இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் முக்கியமான விஷயம். சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்கலாம், சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தள்ளி போகலாம். ஆனா எது நடந்தாலும் சரி, பாடுகள் எப்படிப்பட்ட ரூபத்துல நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் இந்த பூமியில நாம் இருக்க வேண்டியது அவசியம். அங்கேயும் சொல்றாரு, இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்திரிச்சு வெளியே வா, நான் கூட பேசணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எந்திரிச்சு வெளியே போறாரு. 12வது வசனத்தை வாசிக்கிறோம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. உடனே எலியா தன்னுடைய சால்வையினால தன்னுடைய தலையை மூடி அமைதியா நிற்கிறார். ஆண்டவர் பேசுறாரு, எலியா பேசுறாரு. அப்ப ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு. எலியா சொல்றாரு, ஆண்டவரே போதும், என் ஜீவனை எடுத்துக்கணும். ஆனா ஆண்டவர் எலியாவை பலப்படுத்துறாரு. திரும்ப என்ன சொல்றாரு தெரியுங்களா? பாகாலுக்கு முழங்கால் படி இல்லாத 7000 பேரை நான் வச்சிருக்கேன். அப்போ நீ மட்டும் இல்ல, பாடுகளோடு நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் தான் பாடுகளோடு இருக்கிறேன்ன்றது இல்ல, இப்படிப்பட்ட பாடுகளோடு கூட இன்னும் 7000 பேர் இருக்கிறாங்க. அந்த 7000 இன்னும் அதிகமா இருக்கலாம். ஒரு பெரிய எண்ணிக்கையை காண்பிப்பதற்காக தான் பைபிள்ல அந்த 7000, 1,44,000, 1000, 10,000 அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. அது எண்ணிக்கைக்கு அடங்காது. ஆண்டவர் சொல்றாரு, எலியா நீ மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டத்தோடு இருக்கிற, நீ நினைச்சுக்காத, இது போல 7000 பேர் இருக்காங்க, அவங்களே நான் தான் பாதுகாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்களும் நானும் யோசிக்க கூடாது, இந்த உலகத்துல நான் தான் கஷ்டத்தோடு இருக்கிறேன், நான் தான் பாடுகளோடு இருக்கிறேன், நான் தான் தேவைகளோடு இருக்கிறேன், நான் தான் பலவீனப்பட்டிருக்கிறேன். இல்ல, கர்த்தர் பயன்படுத்துகிற அத்தனை பேர் பாடுகளோடு தான் இருக்கிறோம்.
ஆனா எலியா தேவனுக்கு கீழ்ப்படிந்த போது நடந்த அற்புதங்கள், ஆச்சரியங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியில நடக்கும்போது நமக்குள்ளும் நம்மை சுற்றிலும் நடக்கிற அற்புதங்கள், அதிசயம் நிச்சயமாக அதிகம்தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் இந்த மனுஷனுக்கு அவன் அபிஷேகம் பண்ண, அடுத்த ராஜாவை என்ன பண்ணு, நீ ஏற்படுத்து. அது மட்டும் இல்ல, நீ போய் என்ன பண்ணு, எலிசாவை தேர்ந்தெடுத்து உனக்கு அசிஸ்டன்ட் ஊழியக்காரனா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எலியாவுக்கு அடுத்ததாக எலிசாவை கொண்டு வர்றார். ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார். என்னன்னா, நம்ம போதும் சொல்லிட்டு இருக்கிறான், என்ன பண்ணிடலாம், நான் தூக்கிடலாம். எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பாருங்க. ஆண்டவர் இவர்களுடைய குரலுக்கும் செவிசாய்கிறார் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப யதார்த்தமானவர். வேலை செய்வான்னு சொல்றாரு, வேலை செய்யும் போது அதுக்குரிய பலன்களும் அந்த பூமியில உண்டாகுது. ஆண்டவர் எனக்கு வேலையும் போதும் வாழ்க்கையும் போதும் அப்படின்னா எலியாவுக்கு ஆண்டவர் திரும்ப செஞ்சாரு. ஆனா சாகடிக்கல, உயிரோட தூக்கிட்டாரு. என்ன பண்ணாரு, உயிரோட தூக்கிட்டாரு. உயிரோட தூக்கி இப்ப என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, பரலோகத்துல வச்சு பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அங்கையில் எலியாவை ஆண்டவர் சும்மா வைக்கல. பரலோகத்துல வந்துட்டியா, நீ படுத்து இளைப்பாருன்னு சொல்லல, இன்னும் வேலை செய்ய வச்சிருக்கிறாரு நினைக்கிறேன். கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்திருப்பாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த போது மறுரூபமடைக்கு போனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, மோசேயை கூப்பிட்டாரு, எலியாவை கூப்பிட்டாரு, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, என் குமாரன் கீழே என்ன பண்ண போறாரு, மறுரூபமாக போறாரு, போய் அவருடைய மரணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க, எப்படி எல்லாம் அந்த திட்டங்களை நிறைவேற்றலாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. மறுரூபமலைக்கு எலியா என்ன பண்றாரு, பரலோகத்துக்கு இறங்கி வந்தார். மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப எலியாவுடைய வேலை இன்னும் சொல்லுங்க முடியல. எலியாவுடைய தன்மையோடு கூட யோவான் ஸ்நானகன் வெளிப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், எலியா வந்தாயிற்று. யோவான் ஸ்நானகனை பத்தியே சொன்னார். எப்படி எலியா வல்லமையும் பலனும் உள்ளவனாய் இருந்தாரோ அதே போல யோவான் ஸ்நானகனும் வல்லமையும் பலனுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக நின்றார். எலியாவுக்கு யோவான் ஸ்நானகனுக்கு பல ஒற்றுமைகள் இருக்கிறது. வனாந்தரத்தில் வாழ்ந்தவர்கள், ராஜாவுக்கு எதிராக போராடியவர்கள், ராணிகளுக்கு எதிராக போராடியவர்கள் அப்படின்னு பல உதாரணங்கள். யோவான் ஸ்நானகனும் திடீர்னு வந்திருப்பாரு, திடீர்னு காணாம போயிருப்பார். எலியாவும் பரிசுத்த வேதாகமத்துல திடீர்னு வந்திருப்பாரு, திடீர்னு காணாம போயிருப்பார். இவங்கெல்லாம் அந்த மெல்கிசேதேக்கு போல தொடக்கமும் முடிவும் இல்லாதவர்கள் போல. ஆனா அந்த எலியாவுக்கு இன்னும் வேலை முடியல. வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 சாட்சிகள் இந்த பூமிக்கு வருவாங்க, வந்து அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்பாங்கன்னு பைபிள்ல சொல்லியிருக்குது. அந்த 2 சாட்சிகள் ஏனோக்கும் எலியாவும் என்று சொல்லப்படுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக, நித்திய வாழ்க்கைக்கு முன்பாக அந்த எலியா போது ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்கன்ட்டு சொன்னார்ல, ஆண்டவர் எடுத்துக்கிட்டார்ல. ஆனா அவருடைய சித்தத்தின்படியான வேலையை செஞ்சு முடிக்காம திரும்ப என்ன பண்ணக்கூடாது, நீ திரும்ப வரக்கூடாது, பூமி கிடக்குவார். அப்ப பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற தேவனுடைய தீர்க்கதரிசி, நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்தாய் ஜெபிக்கிறவனாயிருந்தும், ஜெபம் தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு நாம் கொள்ளுகிற உறவு, ரிலேஷன்ஷிப். நாம் பேச வேண்டும், தேவன் பேச வேண்டும். அவர் நம்மை நடத்துவார், பலப்படுத்துவார், சாப்பாடு கொடுப்பார், தண்ணீர் கொடுப்பார், ஊழியம் செய்ய வைப்பார், ஓட வைப்பார். போது ஆண்டவரே மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில செய்யப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும், இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க செய்ய. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, என்னை எடுத்துங்காண்டவர் என்று அது அர்த்தம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால், இவ்வளவு பாடுகள் என்னால தாங்க முடியல, முடிந்தா எடுத்துக்கொள்ளும். அது ஒரு மாம்சத்தின் விருப்பமாக இருக்கிறது. ஆனாலும் என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில செய்யப்படட்டும். என் சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம் செய்யப்படட்டும். அவர் கற்றுக் கொடுத்த மாதிரி ஜெபத்துல கூட அதுதான். பரமண்டலத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதுக்கு என்ன அர்த்தம், முதல்ல என் வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் செய்யப்படட்டும், என் குடும்பத்துல செய்யப்படட்டும், நான் வாழ்கிற இடத்துல செய்யப்படட்டும், இந்த பூமியிலே செய்யப்படட்டும் அப்படின்னு அர்த்தம். பாடுகள் எல்லாரும் உண்டு. ஆனா ஜெபிக்கிற மனிதனாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதுதான் பாடுகளை ஜெயிக்கிற இடம். பாடுகளை ஜெயிக்கிற இடம் எது அப்படின்னா நீங்களும் நானும் ஜெபிக்கிற இடம் தான், ஆண்டவரோடு கூட உறவாடுகிற இடம் தான். அங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும், நம்மை பலப்படுத்தும், நம்மை வழிநடத்தும்.
ஆண்டவரே நானும் எலியா போல பாடுள்ள மனுஷனா இருக்கிறேன்னு சொல்றது இல்ல, நானும் எலியா போல ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறேன்னு சொல்றதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. எலியாவின் தேவன் உண்மை உள்ளவர், தேவனுடைய எலியாவாகிய நீங்களும் நானும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. கண்ணில் மூடி ஜெபம் செய்வோம். நீங்கள் நல்ல ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுள்ள மனிதர்கள் தான், ஆனால் எலியா போல ஜெபிக்கிற மனிதர்களாக இல்லை. அதை சரியாய் ஜெபிக்கவும் உங்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். எலியா மூலமாக எவ்வளவோ அற்புத அடையாளங்களை செஞ்சீங்க. ஒருவேளை எலியா சுழல் காற்றில் பரலோகத்துக்கு ஏறி போகாமல் இருந்தால் இன்னும் அநேக காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தில் நீங்க பதிவு செய்து வைத்திருப்பீங்க. எலியான் மூலமாக நீங்க செய்த விஷயங்கள் இவ்வளவு என்று. அதன் பிறகு எலிசாவை கொண்டு வந்தீங்க, எலியாவின் சாயலில் யோவான் ஸ்நானனை கொண்டு வந்தீங்க. இன்னும் ஒரு சாட்சியாக இறங்கி வர போகிறார் என்றும் நம்ம பரிசுத்த வேதத்துல காண்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை இதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறோம். நாங்கள் பாடுள்ளவர்கள் தான், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எங்களுக்கு தேவைகள் உண்டு, சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, குடும்பங்களிலே பலவீனங்கள் உண்டு, எதிர்கால திட்டங்கள் தேவைகள் உண்டு. அவற்றுக்கு நடுவிலேயும் உங்களுடைய சித்தத்தை செய்து வாழ்வதற்கு எங்களை உதவி செய்யும். எப்படி எளியாத தண்ணீராலும் அப்பத்தாலும் போஷிச்சு திடப்படுத்தினீங்களோ பலப்படுத்தினீங்களோ, அது போல எங்களோடு கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இருக்கிறீங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இன்றைக்கு கொடுத்திருக்கிற உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் பிழைக்க உதவி செய்யும், நாங்கள் பலப்பட உதவி செய்யும், எளியா போல ஓடுவதற்கு உதவி செய்யும். உங்களுடைய தயவுள்ள கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வ கிருபையாய் நிரப்பட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், வேலைகள் வருமானங்களிலே கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு இருக்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விலே கர்த்தருடைய கிருபை நிறைவாய் இருக்கட்டும். பலவீனத்திலே கிருபையினாலே பலன் கொண்ட பவுல் போல ஓடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உலக ஆசீர்வாதங்கள், உலக இச்சைகள், பெருமைகள், கண்களின் இச்சைகள், மாம்ச இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இவையிலிருந்து நாங்கள் விடுபட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி மன்றாடி ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தம் செய்யப்படட்டும், எங்கள் வாழ்க்கையில செய்யப்படட்டும், எங்கள் திருச்சபையில செய்யப்படட்டும், எங்கள் குடும்பத்திலே செய்யப்படட்டும். மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.